காட்டுக்கே ராஜா இல்ல, ரொம்ப பிஸி. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம். ஆஹா, என்ன ஒரு காத்து! அப்படியே மரத்தோட சேர்த்து சாச்சிக்குவோம். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். காட்டாறு வெள்ள மாதிரி ஓடிட்டு இருக்கேன், குறுக்க யாரும் வராம இருந்தா சரி. இதென்ன மஞ்சக்கல்லு? வாழ்க்கையில் 1000 மஞ்சக்கல்லப்பா. ஆத்தாடி ஆத்தா, ரொம்ப காலம் மன்னிச்சுக்கங்க ராசா. உங்க தூக்கத்தை கலைச்சதுக்கு என்ன ஊரு குலைச்சிடாதீங்க. யானை புலியே என் பக்கத்துல வர பயப்படும், நீ என்ன மிதிச்சு என் தூக்கத்தை வேற கலைச்சிட்ட. என்ன மன்னிச்சுக்கங்க ராஜா, நான் தக்காளி பறிக்க போனோம். என்னை இப்ப மன்னிச்சு விட்டா நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன். யாரு நீ எனக்கு உதவி செய்ய போறியா? கொழுப்புதான், பொழைச்சு போ. யாரா இருந்தாலும் கண்ண மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள தூக்குறவன் தான். கவலைப்படாதீங்க ராஜா, சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள இப்படி வந்து சிக்கிக்கிட்டீங்களே. எல்லாம் வாய் முகூர்த்தம் தான். என் வாழ்க்கையிலேயே நான் இது வரைக்கும் இப்படி சிக்கினதே கிடையாது. இதுக்கெல்லாம் கலங்கலாமா? நானும் என் நண்பர்களும் கடிக்கிற கடியில இந்த கயிறு கண்ணா பின்னான்னு பிச்சுக்கும். எப்படியாவது காப்பாத்திடுவோம், நீங்க மனசை தளர விடாதீங்க. ஆமா ராஜா. இது வேற. கொஞ்சம் பொறுத்துக்கங்க, உங்களை விடுவிச்சிடுறோம். இந்த காட்டையே ஆள்ற உங்களுக்கு ஒரு ஆபத்து, உங்களை காப்பாத்துற வாய்ப்பு எனக்கு விட்டுருவேனே. அவ்வளவுதான். நன்றி. நீ இன்னுமா தக்காளி வாங்கல? அதுக்குள்ளதான் உங்களை தொங்க விட்டாங்களே ராஜா. சரி சரி, போய் உன் வேலையை பாரு. ராஜா, நான் உங்களுக்கு உதவுவேன்னு சொல்லும் போது நீங்க சிரிச்சிங்க, இப்ப பாத்தீங்களா? உண்மைதான், உன் உருவத்தை பார்த்து நான் எடை போட்டுட்டேன். சரி ராஜா, நான் போயிட்டு வரேன். இதுக்கு மேல தாமதமா போனா தாங்காது, தக்காளி வேற பறிக்கணும். நான் சொல்ற வழியில போ, உனக்கு நிறைய தக்காளி கிடைக்கும். ரொம்ப நன்றி சிங்கையா.